சாயிராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா இன்று உன்னை காண வந்துள்ளேன். சற்று என்னிடம் பேசிவிட்டு செல். என் குழந்தையே, உனக்கு எத்தனை முறை கூறிவிட்டேன். ஏன் உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து கவலை கொள்கிறாய்? நீ கவலைப்படுவதால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது? மீண்டும் மீண்டும் எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதேதான் உன் வாழ்வில் நிச்சயம் வரும். அது இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி. அதனால்தான் கூறுகிறேன் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே என்றும் நினைவில் வை. துன்பங்களை தூக்கி தூரத்தில் எறிந்துவிடு. இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நீ அன்பு வைத்தவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்தியதால் ஏன் உன்னை தேடி வரும் அன்பை காயப்படுத்துகிறாய்? உன் அன்பு உண்மை என்று புரியும் தருவாயில் நிச்சயம் அவர்கள் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். எவர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? உன் சாயப்பா என்றும் உன்னுடன் தானே இருக்கிறேன். தேவைக்காக பழகும் இவ்வுலகத்தில் தேவையில்லாத கவலை உனக்கு எதற்கு என் குழந்தையே? உனக்கு தேவை எதுவென்றால் சிறந்த மனமகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை. அதை கொடுப்பதற்குத்தான் உன் சாயப்பா உன் அருகிலேயே இருக்கிறேன். பிறகு எதற்கு மனக்கவலை உனக்கு? உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிடு. நிச்சயம் ஒரு நாள் உன் அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் திரும்ப வருவார்கள். காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் என் செல்வமே, நீ அவர்களை நினைத்து வருத்தம் கொள்ளாதே. உன் வாழ்வில் இன்பமென்று ஒன்று இருந்தால் நிச்சயம் துன்பமென்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அவற்றை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். உனக்காக உன் சாயப்பா என்றும் உறுதுணையாக இருப்பேன். நீ எதை பற்றியும் கவலை கொள்ளாதே என் செல்வமே. உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்கக்கூடாது என்று எனக்கு மட்டுமே தெரியும். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ தைரியமாக இரு. அனைத்தையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. உனக்கு நல்லது செய்யத்தான் உன் சாயப்பா இருக்கிறேன். நீ மகிழ்ச்சியுடன் காத்திரு. உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். நீ இதுவரை பட்ட துன்பங்கள் யாவும் உன் கர்ம வினைகளின் பலன்களே ஆகும். நிச்சயம் நீ அவற்றை கடந்துவிட்டால் உன் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும். உனக்காக உன் சாயப்பா அவற்றை ஏற்றுக்கொண்டு உன்னை வழிநடத்துகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத்தரும். அதைத்தான் அனுபவம் என்பார்கள். நீ ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி செல். உனக்கு என்றும் உறுதுணையாக உன் அப்பா இருக்கிறேன். நீ வாழ்வில் வெற்றியடைவது என்பது எளிதானதே. ஆனால் நீ எதை செய்கிறாய் என்பதில் அதிக கவனம் தேவை. அதில்தான் உன் சாமர்த்தியமும் அடங்கியுள்ளது. துன்பங்களுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் உருவாகின்றன. ஆதலால் துன்பங்கள் வருகிறதே என்று கவலை கொள்ளாமல் துன்பத்தினால் கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்தி நீ வாழ்வில் முன்னேற பார். நீ பேசும் வார்த்தைகள் ஏணி போன்றது. அது நீ பேசுவதை பொறுத்துதான் உன்னை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். ஆதலால் நீ பேசும் வார்த்தைகளில் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்து. என் குழந்தையே, நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தவாறு அமையும். எங்கு உண்மையான பக்தி இருக்கின்றதோ அங்கு நான் நிச்சயம் இருப்பேன். உனக்கு எவ்வளவு அவமானங்கள் நேர்ந்தாலும், யார் உன்னை புறக்கணித்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், நம்பிக்கை மற்றும் பொறுமையுடன் காத்திருந்தால் நான் உனக்கு உதவி செய்து உன்னை மோட்சத்திற்கு அழைத்து செல்வேன். நான் கூறும் அனைத்தும் உண்மையான சொற்கள். நிச்சயம் அதை காப்பாற்றுவேன். ஜெய் சாயிராம்.